Syed cooking. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருச்சியோட சென்டருக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா தமிழ்நாட்டிலே டிஃபன் ஐட்டத்துல ஃபேமஸான ரெண்டு ஃபுட், ஒன்னு தோசை, ஒன்னு இட்லி. அதுல இட்லியோட அண்ணன் தோசையை சாப்பிட வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்க ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம்னா கீர்த்தி தோசை பாயிண்ட். இந்த கடை எங்க இருக்குன்னா திருச்சி கண்டோன்மெண்ட் பேக்ஸ் ரோட்ல அன்லிமிட்டடுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இவங்க ஃபுட்லாம் எப்படி ரெடி பண்றாங்கன்னா இவங்க மசாலா ஐட்டம், பொடி ஐட்டம் எல்லாம் வீட்லயே ரெடி பண்றாங்க. இவங்க எல்லாமே குவாலிட்டியான பொருளாக தான் கொடுக்குறாங்க. இவங்க காரத்தில் ஆரம்பிச்சு ஸ்வீட் வரைக்கும் தோசை இருக்கு. இவங்க கிட்ட பொடி வெரைட்டி அவ்வளோ இருக்கு. நம்ம எல்லா வெரைட்டியும் டேஸ்ட் பண்ணலாமா? அவங்க சுடுற தோசையை நம்ம சுட்டு காலி பண்ண போறோம். நம்ம ஆர்டர் பண்ண தோசை ஆல் இன் ஒன் தோசை, ஒன்று ஒன்லி நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன். நான் ரொம்ப லக்கில. காரமாக இருக்கு. அவங்கக்கிட்ட இருக்க எல்லா மசாலையும் மிக்ஸ் பண்ணி எனக்கு ஒரு தோசையாக போட்டு தந்துருக்காங்க. மசாலா நல்லா காரசாரமாக கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இங்கே எல்லாமே ஃபேமிலியாக அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு தான் வராங்க. இங்கே பியூர் வெஜ் மட்டும் தான். இங்கே இவங்க பொடி வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா எள்ளு பொடி, கொள்ளு பொடி, பருப்பு பொடி, தேங்காய் பொடி, கருவேப்பிலை பொடி, மல்லி பொடி, வேர்க்கடலை பொடி, காரப்பொடி, நார்மல் பொடி, பூண்டு பொடி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க பொடியிலேயே. இவங்க நெய், பட்ரு, சீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி வெரைட்டி தோசை கொடுக்குறாங்க. இவங்க தோசைக்கு என்னென்ன மசாலா ஐட்டம் வச்சுருக்காங்கன்னா நார்மல் மசால், சென்னா, காலிஃப்ளவர், கிரீன் பீஸ், ஸ்வீட் கார்ன், சைனீஸ் வெஜ், மைசூர் மசால். இது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட செஸ்வான்ல பல வெரைட்டி இருக்கு, பன்னீர்ல பல வெரைட்டி இருக்கு, சீஸ் இதுல பல வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் சொன்னா என் வாய் வலிக்கும், கேட்குறவங்க காதெல்லாம் வலிக்கும். என் வயிறை ஃபில் பண்ணிட்டு தான் நான் இங்கேருந்து போக போகிறேன். நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா 2016 ஸ்டார்ட் பண்ணது. இப்போ இது வரைக்கும் நம்ம 100 வெரைட்டிக்கு மேலே தோசை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா 35 ரூபாலேருந்து 95 ருபீஸ் வரைக்கும் தோசை வெரைட்டி இப்போ கொடுத்துட்ருக்கோம். அதில் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் விரும்பி சாப்பிட்றது வந்து ஸ்வீட் தோசை, ஆல் இன் ஒன் தோசை, அப்புறம் பன்னீர் வெரைட்டிஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஷ்வானில்
ஜினி ரோல்ஸு இந்த மாதிரியான தோசைகள் நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக குழந்தைங்க ஃபேமிலியெல்லாம் வந்தாங்க அப்படின்னா ஸ்வீட் தோசை, ஆல்-இன்-ஒன் தோசைலாம் நல்லா சாப்பிடுவாங்க. நான் 5 வருஷமாச்சு இந்த கடை ஆரம்பித்து. மக்கள் சப்போர்ட்னால இது நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இது எங்களோட ஒரு பிரான்ச் ஒன்று நாங்கள் திண்டுக்கல்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் இன்னும் பிரான்ச்சஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து மக்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. என்றைக்குமே ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க, எங்கள் அம்மா, தங்கச்சி, அத்தை எல்லோரும் வீட்டிலேருந்து ரெடி பண்ணுறது தான். அது பியூர்லி ஹோமில் வீட்டில் செய்கிற ஃபுட்டு தான். எதுவும் நம்ம இங்கே எதுவும் ரெடி பண்ணுறது கிடையாது. அதனால் நாங்கள் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் எதுவும் ஆட் பண்ணுறது கிடையாது. பியூர்லி நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளிங்க வந்தால் எப்படி நம்ம கவனிப்போமோ அதே சேம் ப்ராசஸ் இது தான் இங்கேயும் நாங்கள் பண்ணுறோம். இதுவும் வீடு மாதிரி தான். கஸ்டமர் எங்களுக்கு கெஸ்ட்டு மாதிரி தான். நாங்கள் அது மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறோம். வாங்க, தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு என்றைக்குமே தேவை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் சாப்பிட்டது எது நல்லா இருந்துச்சு? இங்கே மசால் தோசை நல்லா இருக்குது. அப்புறம் பூண்டு பொடி தோசை நல்லா இருக்குது. 2-3 வெரைட்டிஸ் நல்லா இருக்குது. இங்கே நல்லா இருக்குது. உங்களுக்கு இங்கே என்ன பிடிச்சிருக்கு? அடிக்கடி வரீங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? இங்கே நாங்கள் அடிக்கடி வருவோம். நாங்கள் இங்கே கோவிலுக்கெலாம் இங்கே வெளில வந்தோம்னா இங்கே வந்து சாப்பிட்டு தான் போகிறது வழக்கம். இது எப்போதுமே நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே தோசை கண்ணர் இங்கே நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. இந்த கடை எப்போலேருந்து உங்களுக்கு தெரியும்? நம்ம ஒரு 2-3 வருஷமாகவே நம்ம வரோம், வழக்கம். சரி. குவாலிட்டி இங்கே எப்படி இருக்குது? இங்கே நல்லா நீட்டாக இருக்குது. எல்லாமே தரமாக சூப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க. ப்ரைஸ் உங்களுக்கு கரெக்டான இதாக இருக்கா? ஆமாம்மா, நம்ம தோசை சாப்பிட்றதுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. அந்த பூண்டு பொடி தோசை நல்லாயிருக்கு. நெய் பூண்டு தோசை நல்லாயிருக்கும். மசாலா தோசை நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ நாளாக அந்த கடைக்கு வரீங்க? நாங்கள் ஒரு 2 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கோம். நம்ம 2 வருஷமாக இங்கே வந்து சாப்பிட்ருக்கோம். இங்கே குவாலிட்டியில் எப்படி இருக்குது? குவாலிட்டி நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். அந்த பிராண்ட் நல்லாயிருக்கும். சாப்பிடலாம். எல்லாமே சாதாரண பட்டாலும் எல்லாமே சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நார்மலாக எல்லாமே சாப்பிடக்கூடிய ப்ரைஸில் தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக கிடையாது. எல்லாமே சாப்பிட்லாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்லே எவ்வளோ பெருசுனா தோசை வெரைட்டி எவ்வளோ இருக்கும்? இப்போ நம்ம வந்து ஸ்வீட் தோசை ஆர்டர் பண்ணோம். ஸ்வீட் தோசை வந்துருச்சு. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் நாட்டு சக்கரை, தேங்காய் பூலாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நெய்யை அண்ணன் தாராளமாக ஊற்றிருக்காரு போல இருக்குது. அதோட டேஸ்ட் சும்மா நச்சுன்னு இருக்குது. நம்மக்கிட்ட நிறையா தோசை சாப்பிட்டுட்டு கடைசி அந்த ஸ்வீட் தோசை சாப்பிடும்போது ஒரு எனர்ஜி வருது. இவனை கூட வந்ததுக்கு இந்த ஒரு தோசை தாங்க மிச்சம். இதையா விட்டு வச்சிருக்கானே இவன். எப்படி இருக்கு டேஸ்ட் பார்த்து சொல்லணும். நல்லா இருக்கு. சூப்பராக என்ன பையன் சட்னி ஊற்ற விட மாட்டேங்கிறான். சட்னி தொட்டு சாப்பிட்டா நான் நல்லா இருக்குன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. வச்சுக்கோங்க, இது மட்டும் நல்லா பண்ணுறாங்க. ரிவ்யூ பண்ண சொன்ன மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த பன்னீர் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. பன்னீர் நல்லா இருக்கு. வேற என்ன நல்லா இருக்கு சொல்லு. பன்னீர் பட்டர் மசாலா நல்லா சாப்பிட்றான். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருக்கு. நல்லா தான் சாப்பிட்றான். சூடாக இருக்குங்க. வாய வைக்க முடியல. சூடாக இருக்கா? தேங்காய் சட்னி சாப்பிட்டா செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. பன்னீர்லாம் பாருங்க. அப்படியே சொன்ன இந்த பையன் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம் கேட்க மாட்டேங்கிறான். அடிக்கடி சாப்பிட வருவோம். ஏன்னா பக்கத்துலேயே தான் அப்பா கடை வச்சுருக்காங்க, அலீஃப் டீ ஸ்டால்னு சொல்லிட்டு. அதனால் அடிக்கடி நைட்டு இங்கே சாப்பிட்ருவோம். நான் இது வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 30-40 அந்த மாதிரி வெரைட்டி சாப்பிட்ருப்பேன். அதில் ரொம்ப பிடிச்சது வந்து காளான் தோசை, அப்புறம் வந்து பொடி தோசை, ஸ்வீட் தோசை, ஸ்வீட் கார்ன் தோசை. இது 4 ரொம்ப ஃபேவரட் எங்கள் ஃபேமிலிக்கு. தோசை காரனதுங்க வந்து தோசை நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ரவா தோசை இருக்குது, ஆனியன் தோசை இருக்குது, சாதா தோசை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸ்வீட் தோசை இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். தோசை வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த கடைக்கு. இந்த சீட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே சாப்பிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி சாப்பிட்டு பார்க்கலாம்னு வந்தேன்.
என்ன தோசை இருக்குன்னு தான் கேட்டேன். அங்கே லிஸ்ட்டு பார்த்துருவாங்கன்னாங்க. லிஸ்ட்டு பார்த்துட்டு வரதுக்கே இன்றைக்கி நைட்டு ஆயிரும் போல் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 100 வகைக்கு மேலே தோசை இருக்குது இங்கே. அதுலேயும் வகை வகையாக பிரிச்சிருக்காங்க. இப்போயே 3 வகை தோசை சாப்பிட்டாச்சு. சொன்னவொடனே சீக்கிரம் வந்துடுது. டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஏதோ புதுசாக நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி ஸ்ப்ரிங் ரோலு ஏதோ சொன்னாங்க, கபாப்புன்னு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இங்கே. அது மாதிரி எல்லாமே செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த அடுத்தடுத்த சொல்லியிருக்கோம். 3 தோசை சாப்பிட்டாச்சு. இந்த அடுத்த தோசை வந்துச்சுன்னா அதையும் பார்த்து சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லலாம். நல்லா இருக்குது. ஆர்சி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. மெயின் ரோட்டில் இருக்குது. வந்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக விதவிதமாக தோசை நிறையா இருக்குது. நல்லா சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கடையோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கடையில் ஏற்கனவே வந்து சாப்பிட்டு பார்த்தவங்களா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை கமெண்டை கொட்டி விடுங்க. இந்த கடை தான் வந்து திருச்சியிலேயே முதல்ல ஆரம்பித்த தோசை வெரைட்டி கடை. இந்த கடை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்காது, மித்த 6 நாளுமே இருக்கும். இந்த கடையோட டைமிங் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6:30 to 11:30.